ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஒரு பியோர் காட்டன் லைனிங் ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம். இப்போ வந்து லைனிங் கிளாத்தும் சரி, மெயின் கிளாத்துமே சரி, நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ சில நேரங்களில் நமக்கு ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எப்படி ஒட்டு போடுறேன்னு பாருங்கள். பேக் சைடு மட்டும் இந்த மாதிரி கிளாத் கொஞ்சம் நமக்கு அன்ஈவனாக இருக்குது. அதை ரெண்டு சைடுக்கும் ஈக்குவலாக வர மாதிரி நான் வந்து கொஞ்சமாக கிளாத் எடுத்து இது மாதிரி அப்படியே ஒரே தையல் தான் போட்டு ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். இப்போ பேக் சைடு அப்படியே திருப்பி பார்க்கும்போது ரெண்டாவது ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி பார்க்கும்போது நமக்கு கரெக்டான அளவு உள்ள அந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது எதனால இந்த டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா, 4ஆக ஃபோல்டிங் பண்ணி கட் பண்ணியிருக்கிற மெத்தட் இது. அதில் வந்து நமக்கு ஒரு சைடு உடம்பு சுற்றளவு கொஞ்சம் கம்மியாக இருந்ததை நான் இதை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். மெயின் கிளாத்லேயுமே நமக்கு கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சில நேரங்களில் கிளாத்து கம்மியாக இருக்கிறப்ப கஸ்டமருமே சொல்லுவாங்க, நீங்கள் வந்து எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சி கொடுங்க அப்படின்னுட்டு. ஏன்னா சில ப்ளவுஸுக்கு சில சாரீஸ்க்கு மேட்சிங் ப்ளவுஸ் அமையிறது கஷ்டம். ஸோ அது மாதிரி இருக்கிறப்ப அந்த ப்ளவுஸை வந்து ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சி கொடுங்கன்னு கேட்கும்போது நம்ம சரி கொடுத்துட்டாங்களேன்ட்டு கண்ணாமண்ணான்னு ஒட்டு போட்டும் தைக்க முடியாது. தைச்சதுக்கப்புறம் நம்ம ஒட்டு போட்டிருக்கிறது வந்து தெரியாத மாதிரியும் இருக்கணும். வெளியில் ஃபினிஷிங்கும் பார்க்க நீட்டாக இருக்கணும். அதே சமயம் அளவும் நமக்கு மாறக்கூடாது. ஒட்டு போடுறதுல ரொம்ப நிதானமாக ஒட்டு போட்டு தைக்கணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து நம்ம தைச்சதில் எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்ட மாதிரி ஆகிடும். ஸோ ரொம்ப கவனமாக ஒட்டு போட்டு தைங்க. நம்ம கொடுத்துருக்குற ஒட்டு வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளோட ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பேக் சைடு வந்து லைனிங் கிளாத்தில் 1 இன்ச் மடிச்சு அடிக்கிறது விட்டுருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக மெயின் கிளாத்தில் இல்லை நமக்கு. ஸோ 1/2 இன்ச்சு தான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி மீதி இருக்கிற கிளாத்தை வந்து லைனிங் கிளாத்தை அப்படி கீழே இறக்கி வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டு சேம் எப்போதும் போல் நம்ம லைனிங் கிளாத்தில் தையல் போட்டுட்டு வெளிப்பக்கம் படிமான தையல் போடுவோமே அதே மாதிரி ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த படிமான தையல் வந்து எட்ஜில் போடாமல் ஒரு ஃபுட்டு கேப் விட்டு நான் வந்து தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். நம்ம இஷ்டம் தான். நம்ம வந்து ஃபினிஷிங் தைச்சி பார்க்கும்போது நமக்கு எந்த மாதிரிலாம் பிடிச்சிருக்கோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமோ அதை மாதிரி தைச்சி கொடுங்க. கஸ்டமர் விருப்பம். அவங்க கேட்டாலும் கூட ஃபினிஷிங்கை பொறுத்த அளவுக்கு நம்ம தைக்கிற நமக்கு தான் தெரியும் அந்த கிளாத்தை எந்த மாதிரி தைச்சா கரெக்டாக வரும்னா. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நிதானமாக தைச்சி கொடுக்கும்போது கஸ்டமர்கிட்டேருந்து நமக்கு வந்து எந்த மிஸ்டேக்குமே வராது. அதாவது நம்ம மேலே எந்த ஃபால்ட்டுமே வராது. ரொம்ப கவனமாக நிதானமாக நம்ம தைச்சி கொடுக்கும்போது நமக்கு நல்ல பேர் தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்து ரெண்டுமே ஜாயின் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்குக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்க போகிறோம். ஒரு சில நேரங்களில் நம்ம அப்படியே அடித்து திருப்பலாம் ரவுண்ட் நெக் அப்படிங்கிறனால. எதனால் அப்படின்னா சில்க் மெட்டீரியல் நல்லா திக்கான கிளாத்து, இதுக்கெல்லாம் வந்து நம்ம அப்படியே வந்து அடித்து திருப்பிக்கலாம். இது வந்து ரொம்ப நைஸாக இருக்குது மெயின் கிளாத்து. காட்டன்னாலும் இப்போ சாரியில் வர ப்ளவுஸ் இது. ஸோ ரொம்ப நைஸாக இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே அடித்து திருப்பினோம்னா சமயத்தில் வந்து கொஞ்சம் வேகமாக இழுத்து போடும்போது கிழிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் நம்ம இதுக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சிப்போம். இப்போ நம்ம அப்படியே அடித்து திருப்புற மாதிரி இருந்துச்சுன்னா சும்மா ரஃப்பாக அப்படியே வந்து கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா கூட விட்டு கட் பண்ணிக்கலாம் மெயின் கிளாத்தை. இப்போ இதை நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கணும் அப்படிங்கிறனால லைனிங் கிளாத்துக்கு ஈக்குவலாக வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் நெக்குக்கிட்டேயும். ஸோ இந்த வந்து பேக் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கிட்டோமா. நெக்ஸ்ட் வந்து 4ஆக ஃபோல்டிங் பண்ணி தைக்கும்போது நமக்கு கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ பெல்ட்டுக்கு கிளாத் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. துண்டு துண்டாக இருக்குது பாருங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு. ஸோ இதில் தான் நம்ம பெல்ட்டு தைச்சி ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் நீளம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த சைடு எதுக்கு இவ்வளோ கேப் விட்டு தைக்கிறேன்னா அந்த இடம்லாம் கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது. ஸோ அந்த சுருக்கத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்கிறத இது மாதிரி நான் ஜாயின் பண்ணுறேன். இப்போ இந்த பிசரை வந்து எந்த சைடு மடங்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மடிச்சுட்டு வெளிப்பக்கம் டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம் நம்ம. இப்போ ரைட் சைடு ஒன்றா வச்சுட்டு ராங் சைடு மேலே இருக்குது, இன்னொரு சைடு ராங் சைடு கீழே இருக்கும். இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஏன்னா உள்ள வெளியே வந்து ரொம்ப முக்கியம். பேக் பீஸ் திருப்பி அடிக்கும்போது அதே மாதிரி தான். மெயின் கிளாத்தோட ரைட் சைடுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் வெளிப்பக்கம் திருப்பி தையல் போடணும். ஸோ அந்த வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து தைக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி காட்டன் ப்ளவுஸில். இப்போ பெல்ட்டு நீளத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு மீதி கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த கிளாத்தை அப்படியே ஃபோல்டிங்கில் இருக்கும் 4ஆக கட் பண்ணிக்கிறேன். 4ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு பெல்ட்டுக்கு 2 கிளாத் வர மாதிரி தைச்சி கட் பண்ணி எடுத்துகிட்டு தைக்க போகிறோம். ஏன்னா மெயின் கிளாத்தும் ரொம்ப நைஸாக இருக்கனால 2 லைனிங்கும் ஒரு மெயின் கிளாத்தும் கொடுத்தோம்னா பெல்ட்டுக்கு வந்து நல்லா திக்னஸாக இருக்கும். ஸோ கீழ்ப்பக்கம் நல்லா ஒரு 1/2 இன்ச்சில் கேப் கொடுத்து தையல் போட்டுக்கிறோம். 2 லைனிங் கிளாத்து ஒரு மெயின் கிளாத்தோட ராங் சைடு மேலே இருக்குது. இப்போ இதை மாதிரி 2 பெல்ட்டுமே நம்ம ஃபினிஷிங் பண்ணுறோம். மடிப்பு தேய்ச்சி எடுத்துகிட்டு தைக்கிறதுனாலும் தைங்க. தைக்க நமக்கு இந்த ஸ்ட்ரைட்டாக வரதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். பிகினர்ஸுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும்.
ஒருவேளை அங்கே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரலன்னா நீங்கள் விரலெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோ இல்லை ஒரு மார்ஜின் போட்டுட்டோ நீங்கள் தைங்க. இருந்தாலும் நம்ம மார்ஜின் போட்டாலுமே கிளாத்தோட வசம், கிளாத்தோட அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நேராக தைக்கணும். சில நேரங்களில் டிசைன் வந்து கோணலாக வரும். கிளாத் வந்து நேராக கட் பண்ணணும்னு நினைப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டிசைன் கோணலாக போகும். இப்போ டிசைன் நேராக இருக்கணும்னு நினச்சிட்டு நம்ம தைச்சோம்னா தையல் வந்து கோணலாக போகும். கிளாத்தோட அந்த இது என்ன மாதிரி மெட்டீரியல் தயார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அந்த நூல் இலைகள் வந்து கரெக்டாக எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு பார்த்து நம்ம தையல் போடணும். அப்போ தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக வரும். சில இது மாதிரி விஷயங்கள்லாம் பிகினர்ஸ் வந்து பழகிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக அது வந்து புரியும். ஸோ நம்ம இது வந்து 1 இன்ச்சு வந்து அடித்து திருப்பறதுக்கு நான் அந்த கிளாத்து விட்டுருந்தேன். அப்புறம் கஸ்டமர் வந்து ஃபோன் போட்டு எனக்கு ஒரு 1/2 இன்ச்சு அளவு ப்ளவுஸோட கை வந்து கூடுதலாக வைங்கன்னு சொன்னதுனால டக்குன்னு அப்படியே வந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து மடித்து தைக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். சில நேரங்களில் இது மாதிரி விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காமலே நான் வந்து நார்மல் ப்ளவுஸும் இதையும் இந்த லைனிங் கிளாத்தையும் சேர்த்து கட் பண்ணும்போது 1 இன்ச்சாக கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணதுக்கப்புறம் சரின்ட்டு அதை நான் கட் பண்ணி எடுக்காமல் அப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறேன். இப்போ ஸ்லீவ் தைக்கும்போது இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பேக் பீஸில் முடிச்சிருக்கோம் ஸ்லீவு. அடுத்த ஸ்லீவ் தைச்சி ஆரம்பிக்கும் போது அதே பேக் சைடு வசம் ஆரம்பிக்கணும். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுருக்கோம். எப்போதுமே லைனிங் கிளாத்தை திருப்பி இந்த மாதிரி ஒரு டாப் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வெளிப்பக்கம் படிமான தையல் போட்டோமா ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த ஒர்க் பார்க்கும்போது. இந்த தையல் போடாமலும் நீங்கள் தைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி போட்டுட்டு தைக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். சேம் இப்போ இந்த ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட்டு அளவுக்கு கேப் விட்டு தையல் போட்டுட்டு கீழவும் எட்ஜி தையல் போடுறோம். எதனாலனா இப்போ நெக்குக்கு நம்ம 2 தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஸ்லீவுக்கும் நம்ம ஃபினிஷிங் பண்ணலாம் அப்படிங்கிறதால ஒரே மேட்சிங்காக இருக்கும். நெக்கும் ஸ்லீவும் பார்க்கறதுக்கு மேட்சிங்காக இருக்கும். இதில் நூல் எல்லாம் ஒரே ஈவனாக கலராக இருக்கிறனால உங்களுக்கு தையல் வந்து அவ்வளோ பளிச்சுன்னு தெரியலன்னா கூட நம்ம தைச்சதுக்கப்புறம் அந்த ஃபினிஷிங் வந்து பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கும். எட்ஜி தையல் போடும்போது ரொம்ப நீட்டாக ஓரமாக போடுங்க. அது அப்போ தான் வெளிப்பக்கம் பார்க்கறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ எப்போதும் போல் மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். மெயினாக வந்து நம்ம பெல்ட் வந்து தைச்சி வச்சுட்டேன். இன்னும் நம்ம வந்து கட் பண்ணல. ஸ்லீவ் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். கவனமாக இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு அப் அண்ட் டவுன் வந்து வராமல் நீங்களும் வந்து ப்ளவுஸ் தைக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நம்ம மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்து எல்லாமே ஜாயின் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் நம்ம அந்த ஜாயிண்ட் வருதோ ஸ்லீவோட சென்டரு இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சிசர் கட் கொடுத்துக்கிறோம். ஸோ இதே மாதிரி 2 ஸ்லீவுமே வசம் மாறாமல் நம்ம தைச்சி எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பெல்ட் வந்து தைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து ப்ளவுஸோட பேக் சைடு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அதில் அந்த லைனிங் மட்டும் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதை மாதிரி கரெக்டாக ஷோல்டர் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ தையல் போடுற இடத்தையும் சேர்த்து அளந்து இதை மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பேக் சைடு 3.5 இருக்குது, ஃப்ரண்ட் சைடில் 3.25 இருக்குது. இப்போ 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இன்னும் தையலுக்கு சேர்த்து நம்ம இதில் கட் பண்ணிக்கணும். இப்போ நல்ல பக்கம் மேலே இருக்குது. லைனிங் கிளாத் ரெண்டுமே உள்ளே இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டில் 4.25 பேக்கில் 4 இன்ச்சும் 3.25 எடுத்தோம், 4ஆக மார்க் பண்ணிக்கிறோம். 4.25 மார்க் பண்ணிக்கிறோம். பேக்கில் 3.5 எடுத்தோம், 1/2 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கிறோம். அப்படியே நான் வந்து உள் வளைவு அந்த ஷேப் கொடுத்து பெல்ட் வந்து கட் பண்ணிக்கிறோம். ரொம்பலாம் இதில் வந்து எதுவுமே சிரமப்படுறதுக்கே வேலை இல்லை. கிராஸ் கொடுக்கறது ஒரு 2.5 இன்ச்சும் கீழே இந்த மாதிரி 1 இன்ச்சு குறைச்சி அப்படியே வளைவாக கட் பண்ணிக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து பெல்ட்டுக்கு வந்து நீங்கள் ரொம்ப குழம்பிக்கவே வேணாம். இந்த மெத்தடில் கட் பண்ணி தைங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனையும் அதே மாதிரி ப்ளவுஸ் அதாவது மெயின் கிளாத்தோட ராங் சைடுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த கட்டிங்லேயே சென்டர் டாட்டுக்கெலாம் நான் வந்து சிசர் கட் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ அளவு மட்டும் நம்ம மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டாட் முடிக்கும் போதும் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அப்படி இல்லை ஒரு வேளை உங்களுக்கு அது சரியாகலைன்னா நீங்கள் 2 தையல் கூட போட்டுக்கலாம். என்னென்ன அளவுகள் நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கரெக்டான அளவில் டாட் பிடிச்சிக்கிறேன். சாம்கோல் கிட்ட மட்டும் 2 தையல் போடுவோம் எப்போவுமே. சேம் அதே மாதிரி நானும் இதில் போடுறேன். ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணிக்கிறோம். ஒரு சிலர் வந்து கஸ்டமர் கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அந்த டாட் லைன் வந்து பிடிக்கணும். கொஞ்சம் ஷார்ப்பாக வேணும் அப்படின்னாங்கன்னா ரொம்ப நெருக்கமாக பிடிச்சிக்கலாம். இல்லை ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாதுன்னா கொஞ்சம் கேப் அதிகமாக கொடுத்து நம்ம இதை மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 50 வயசுக்காரங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டாட் பிடிக்கிறோம். காட்டன் ப்ளவுஸில் தைக்கிறப்ப இப்படி இருந்தாலுமே தைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக 2 தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து நார்மல் ஆகிடும் கிளாத்து.
பெல்ட் கிளாத் வந்து நார்மலாக தான் நான் ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா இது ரொம்ப பிசுறுலாம் பிரிஞ்சு வர மாதிரியான கிளாத் கிடையாது. அதனால் நம்ம நார்மலாக 2x2 கிளாத் ப்ளவுஸ் எப்படி தைப்போமோ அதை மாதிரி ரொம்ப ஈஸியாகவே தைச்சிடலாம். ஏன்னா லைனிங் கொடுத்து தைக்கும்போது நமக்கு அதோட கொஞ்சம் அதிக நாள் உழைக்கும். அதுக்காக தான் மெயினாக காட்டன் ப்ளவுஸ் வந்து லைனிங் கொடுத்து தைக்கிறது. ரொம்ப நைஸாக இருந்தாலும் நமக்கு ரொம்ப சீக்கிரம் கிழிஞ்சிரும். அதனால் லைனிங் கொடுத்து தைச்சோம்னா நமக்கு கொஞ்சம் நாள் உழைக்கும். ஸோ இது மாதிரி பெல்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம். பெல்ட்டோட ஜாயின் மேல் பக்கம் திருப்பி வெளிப்பக்கம் எட்ஜில் வர மாதிரி தையல் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், ஆனால் ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாக இருக்கும். போட்டிருக்கும் போதும் நமக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் போர்ஷன் ரெண்டுமே ஹூக்பட்டி ஐப்பட்டி நீளம் ரெண்டும் கரெக்டான ஒயராக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஐப்பட்டியும் ஹூக்பட்டியும் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிளாத் வந்து கொஞ்சம் அன்னியூனாக இருக்கிறத நேராக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஹூக்பட்டிக்கு ஒரு 2.5 இன்ச்சு கிளாத் எடுத்துக்கிறோம். ஐப்பட்டிக்கு அப்படியே வச்சு தைச்சிட்டு நம்ம ஃபினிஷிங் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே இருக்குது, அதுக்கு அடியில் வந்து நம்ம லைனிங் கிளாத்தை வச்சுருக்கோம். ஒரு 4 இன்ச்சு எடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஐப்பட்டியோட அகலம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கிளாத் எடுத்துக்கலாம். இது வந்து 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு இந்த அளவில் வந்து ஒரு சிலருக்கு வந்து தைப்பாங்க. மேக்ஸிமம் 3/4 இன்ச்சு தைச்சோம்னா போதும். 1/2 இன்ச்சு அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும், பார்க்க அவ்வளோவா நல்லா இருக்காது. 3/4 இன்ச்சுக்கு குறையாமல் நம்ம ஐப்பட்டி தைச்சி எடுக்கும்போது ஃபினிஷிங் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் என்னோடய ஸ்டிச்சிங் வந்து. ஆனால் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நிதானமாக கரெக்டான அளவில் மடித்து தைச்சோம்னாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஐப்பட்டி சிம்பிளாக தைச்சிட்டோம். அடுத்தது வந்து ஹூக்பட்டி எடுத்திருக்கோம். 2.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். இதே மாதிரி அகலமாக கிளாத் எடுத்து 2ஆக ஃபோல்டிங் பண்ணி சிம்பிளாகவும் அதுவும் தைக்கலாம். ஸோ இது வந்து 2.25 இன்ச்சு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறோம். அதாவது ப்ளவுஸோட ராங் சைடுக்கு அடியில் லைனிங் கிளாத்தை வச்சுட்டு இதை மாதிரி தையல் போடுறோம். இப்போ வந்து அதே மாதிரி தான் ஹூக்பட்டியோட அகலம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை 2ஆக மடிங்க. மடிச்சுட்டு கொஞ்சம் ஒட்டினா மாதிரி போடாமல் கொஞ்சம் கேப் கொடுத்து தையல் போடும்போது வெளிப்பக்கம் ரொம்ப சுருக்கமாக இல்லாமல் நீட்டாக இருக்கும். தைச்சதுக்கு அப்புறமும் ஒரு தடவை வந்து நம்ம இதை மாதிரி நீளம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஏன்னா ஹூக்பட்டி ஐப்பட்டியோட அந்த நீளம் வந்து கரெக்டான அளவில் இருக்கிறது முக்கியம். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டு நார்மலாக நம்ம வந்து எப்படி தைக்கணுமோ அதே மாதிரி தான் தைக்கிறேன். உங்களுக்கு பிசிறு பிரிஞ்சு வர மாதிரி இருந்தால் தான் இன்விசிபிளாக தைக்கிறத பற்றி யோசிக்கணும். இதை மாதிரி ப்ளவுஸுக்கு நார்மலாக கடகடன்னு தைச்சிட்டு போயிடலாம். மேக்ஸிமம் இது வந்து ஒரு 40 நிமிஷம் ஆச்சு எனக்கு தைக்கிறதுக்கு. ஒரு சிலர் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்குறதுனால இந்த வீடியோவில் அதையும் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா சந்தேகமும் கிளியர் ஆகும். ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள், பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா. இப்போ நம்ம வந்து நெக்கு ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணலாம். இதனால் ஒரு மிஸ்டேக்குமே வராது. ஃபினிஷிங்கில் எந்த குறையுமே இருக்காது. ரொம்ப நீட்டாகவே இருக்கும். தைரியமாக நீங்கள் இதை மாதிரி தைக்கலாம். நெக் பீஸ் வந்து நம்ம 4ஆக ஃபோல்டிங் பண்ணி ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்கனால ரவுண்டாக அப்படியே இருக்குது. இப்போ அந்த நெக் பீஸ்லேயே நம்ம வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கும்போது நமக்கு அந்த ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப் ரொம்ப நீட்டாக கிடைக்கும். இப்போ 1 இன்ச்சு கிளாத் இருக்கிற மாதிரி வந்து இந்த கிராஸ் பீஸோட அகலம் வந்து 1 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கிறேன். நேராக கட் பண்ண வரலன்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு வரைஞ்சிட்டு கட் பண்ணுங்கள். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இதை மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து நேராக கட் பண்ணுறதுக்கெலாம் பழகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேலை சீக்கிரம் முடியும். ஒவ்வொரு ஆரோவும் கீழ் நோக்கி ஒன்று மேல் நோக்கி ஒன்று இதை மாதிரி கிராஸாக வச்சுட்டு அந்த கார்னரில் தையல் போட்டு கிராஸ் பீஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கிறோம். இதை மாதிரி ஃபினிஷிங் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். தையல் போடுற முனையை வந்து நேராக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறோம். மொத்தமாக நான் ஒரு 6 பீஸ் கட் பண்ணி எடுத்திருந்தேன். இந்த நெக்கோட சுற்றளவுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கம் மேலே இருக்குது, ரைட் சைடு மேலே இருக்குது. அதே மாதிரி கிராஸ் பீஸோட ராங் சைடு மேலே இருக்குது. நல்ல பக்கமும் சென்டராக இணைஞ்சிருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து கிராஸ் பீஸை தான் நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கிட்டே வரணும். ப்ளவுஸில் உள்ள நெக் பீஸை இழுத்து தைக்கக்கூடாது, கழுத்து வந்து அந்த ஷேப் மாறிடும். கிராஸ் பீஸை லைட்டாக நீங்கள் இழுத்துக்கலாம், இழுத்து அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக தைக்கணும். அதே மாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட்டு முதுகு பக்கமாக திரும்பி இருக்கிற மாதிரி வச்சு தையல் போடுங்க. நான் வந்து 1/4 இன்ச்சு தான் மார்க்கிங் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட் அளவில் வச்சு ஜாயின் பண்ணுறேன். ஃபைனலாக நமக்கு ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் அந்த 1/4 இன்ச்சு கரெக்டாக வந்து கணக்கு வந்துடும். ஒருவேளை நீங்கள் 1/4 இன்ச்சு விட அதிகமாக விட்டுருக்கீங்க அப்படின்னா தையலை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆழமாக பிடிச்சி இந்த தைங்க. அப்போ தான் வந்து கழுத்து அகலம் ஷோல்டர் அகலம் வந்து நம்ம என்ன அளவு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வரும். இப்போ அந்த நெக் பீஸ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ மீதி கிளாத்தை அப்படியே உள்பக்கம் மடித்து நெக் பீஸ் மேலே தையல் போடணும். ப்ளவுஸ் பீஸ் மேலே தையல் வந்து இறங்கிடாமல் தையல் போட்டுங்க. 2 பக்கமும் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து மிஷின் தையல் போட்டு தான் நம்ம வந்து நெக் வந்து ஃபினிஷிங் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து 1 ஃபுட் அளவுக்கு நம்ம கேப் இருக்கிற மாதிரி வச்சு ப்ளவுஸோட ராங் சைடில் தான் இந்த மாதிரி தையல் போடுறோம். நெக் பீஸை பார்த்தீங்கன்னா
அது போக்குக்கு விடாமல் நம்ம அழகாக அதோட ஷேப்பை ரவுண்டாக வந்து கரெக்டாக திருப்பி விட்டு பொறுமையாக வந்து தையல் போடணும். ஸோ இந்த மாதிரி நெக் ஷேப் வரப்போ கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இந்த வளைவுலலாம் கரெக்டாக அந்த பீஸை மடித்து வச்சு தையல் போடுங்க. அப்போ தான் வெளிப்பக்கம் உங்களுக்கு ஃபைனலாக அதோட லுக் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஒரு ஃபுட் அளவில் தைச்சிட்டு இப்போ அப்படியே இந்த எட்ஜி தையல் போடும்போது ப்ளவுஸோட நல்ல பக்கத்து மேலே போடுறோம். ரைட் சைடை மேலே வச்சுட்டு எட்ஜில் போடும்போது நமக்கு அந்த தையல் வந்து ஒரே நேராக வரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு கேப் கொடுத்து நான் வந்து தையல் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அந்த நெக் ஷேப் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். ரவுண்ட் ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக வந்து நமக்கு வந்திருக்கும். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளவுஸோட பேக்கு ஃப்ரண்ட்டு இடுப்பு பக்கம் ரெண்டுத்தையும் கரெக்டாக வச்சுட்டு உடம்போட சுற்றளவு கரெக்டாக இருக்குன்னு ஒரு தடவை நான் அளந்துக்கிறேன். அளந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட் போர்ஷனில். அப்படியே ப்ளவுஸை பேக் சைடு திருப்பி பார்க்குறேன். இப்போ வந்து அளவு ப்ளவுஸில் உள்ள ஷோல்டர் அகலமும் நம்ம தைச்சிருக்கிறது எந்த அளவு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு கூட உள்ள இடத்த விட்டுட்டு மீதி கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே நம்ம வந்து சரி பண்ணிக்கிறோம், கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப நீட்டாக வரும், அப் அண்ட் டவுனும் வராது. ஸோ ஸ்லீவ் அளந்து பார்க்கும்போது ஒரு ஃபுட் அளவுக்கு ஸ்லீவ் தான் கூட இருக்கணுமே தவிர ப்ளவுஸில் உள்ள அந்த ஆம்ஹோல் சுற்றளவு அதிகமாக இருக்கக்கூடாது. ஸ்லீவை வந்து நம்ம லைட்டாக இழுத்து தைக்கலாம், ஆனால் ப்ளவுஸோட ஆம்ஹோல் சுற்றளவு வந்து கொஞ்சம் கூட இழுக்காமல் தைக்கணும். அப்போ தான் அந்த அளவுகள் வந்து நமக்கு ஆம்ஹோல் சுற்றளவு பெருசாகாது. ப்ளவுஸில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லீவை லைட்டாக இழுத்து தைக்கலாம், அதனால் மிஸ்டேக் வராது. ஸோ அப்படியே சென்டர்லேருந்து ஷோல்டர் சென்டர்லேருந்து நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ண ஆரம்பித்தேன். திருப்பி அப்படியே 2 தையல் போடுறோம். அதே மாதிரி இந்த ஷோல்டர் கிட்ட இந்த ஸ்லீவில் வந்து ஏன்னா நம்ம ஒரு 3/4 இன்ச்சு கேப் கொடுத்து தானே உள் வளைவு குடஞ்சி கட் பண்ணுவோம். அந்த இடத்த வந்து லைட்டாக பெண்டு வரும், அதை வந்து நம்ம வெளியில் தள்ளி ஸ்லீவில் உள்ள அந்த ஸ்லீவை வந்து லைட்டாக வெளியில் தள்ளி வச்சு தையல் போடணும். அப்போ தான் நமக்கு ப்ளவுஸை திருப்பி வெளிப்பக்கம் பார்க்கும்போது கிளாத் வந்து தூக்கிட்டு இல்லாமல் படிமானமாக வரும். அந்த இடத்த நீங்கள் கரெக்ட் பண்ணி தைக்கணும். இல்லைன்னா அந்த ஷோல்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவ் வந்து லைட்டாக புடச்சா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா அந்த கிளாத்தை கரெக்டாக கொஞ்சம் லைட்டாக வெளியில் இழுத்து வச்சு தையல் போடுங்க. இப்போ 2 ஸ்லீவும் நம்ம இதே மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ப்ளவுஸுக்கு இடுப்பு சுற்றளவுன்னு பார்த்தீங்கன்னா 35.25 இருக்குது. ஒரு பக்கத்துக்கு 8 இன்ச்சு ஹூக் பட்டி பக்கம் ஹூக் பட்டியோட சேர்த்து மார்க் பண்ணணும். ஐப்பட்டி பக்கம் வரும்போது ஐப்பட்டியை விட்டுட்டு மார்க் பண்ணணும். முன்கை சுற்றளவுன்னு பார்த்தீங்கன்னா 6.25. எப்பவும் சொல்கிற மாதிரி தான் 6.25னா ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக வச்சு மார்க் பண்ணி ஜாயின் பண்ணும்போது தான் நமக்கு தச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த ஒரு பாயிண்ட்டு கரெக்டான அளவில் வந்துடும். 6.25னா ரெடி அளவு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிங்கன்னா தச்சு முடித்து ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் வெளிப்பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கும், கை வந்து டைட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பாயிண்ட் அதிகமாக வச்சு நீங்கள் தையல் போடுங்க. ஸோ ஒரு ஃபுட்டு கேப் விட்டு 3 தையல் வந்து நம்ம போட்டுக்கிறோம். காட்டன் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நான் எக்ஸ்ட்ரா கிளாத்தில் இந்த தையலுமே போடல, 3 தையலோட ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன். இது வந்து நூல்லாம் ரொம்ப பிரிஞ்சு வராதனால நார்மலாக நம்ம நார்மல் ப்ளவுஸ் மாதிரியே ஃபினிஷிங் பண்ணிக்கிறோம். தைச்சிட்டு அதுக்கப்புறம் உடம்பு சுற்றளவு, ஆண்ஹோல் சுற்றளவு, முன்கை சுற்றளவு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிங்க. ஒரு வேளை கூட குறைச்சிருந்தா இன்னொரு தையல் போட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்லீவ்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷன் மேலே தெரிகிற மாதிரி வச்சுட்டு தான் நான் எப்போவுமே ஜாயின் பண்ணுவேன் சைடு ஜாயிண்ட் பண்ணும்போது. ஸோ அதே பொசிஷனில் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இடுப்பு பக்கத்துலேருந்து பண்ணுறோம், இன்னொரு சைடு பண்ணும்போது ஸ்லீவ்லேருந்து ஜாயின் பண்ணுறோம். கொஞ்சமுமே நமக்கு அப் அண்ட் டவுன் வராது, ஏன்னா நம்ம பேக் சைடுக்கு ஈக்குவலாக கரெக்டாக வச்சு ஃப்ரண்ட்டில் வந்து பெல்ட்டு கட் பண்ணி தைச்சிருக்கோம். அதனால் நமக்கு டிஃப்ரென்ஸ் வரவே வராது. தைக்க வேண்டிய அளவுகளை நீங்கள் கரெக்டாக தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது. ஸ்லீவோட சைடும் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஆம்ஹோல் சுற்றளவுலாம் ரொம்ப மேட்சிங்காக அந்த ப்ளஸ் தையல் கரெக்டான அளவில் நமக்கு வந்திருக்கு. ஸோ இது மாதிரி 2ஆக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நான் ஒரு தடவை அளந்தும் காட்டுறேன். 10 இன்ச்சு இருக்கா, அதில் 5 இன்ச்சு சென்டராக மார்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் தச்சு பழகும்போது ஒவ்வொரு அளவுகளும் உங்களுக்கு இது இவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிறது கூட மைண்டில் அழகாக கிளியராக பதிஞ்சிடும். ஸோ இருக்கிற மீதி அளவுகளை வந்து அப்படியே சமமாக பிரித்து 4ஆக பிரிச்சுக்கணும். 4ஆக பிரித்து தையல் போடுறேன். ஒரு பாயிண்ட் கம்மியாகவே நம்ம தையல் போடும்போது அளவு வந்து கரெக்டாக வந்துடும். டாட் வந்து நான் எப்போவுமே ஃபைனலாக தான் பிடிப்பேன். ஸோ இந்த ப்ளவுஸ்லையும் அதே மாதிரி தான் பிடிச்சிருக்கேன். இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.